இப்ப உலகம் அறியப்பட்டிருக்கிற ஒரு பெயர் வந்து பி.சி. ஸ்ரீராம். இந்த பி.சி. ஸ்ரீராமும் உருவாவதற்கு நீங்க நடந்த பயணத்தை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். பி.சி. ஸ்ரீராமாக உருவான கதை அப்படிங்கிற டைட்டில் அந்த பேட்டி இருக்கும். அவரு அப்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னாரு. அதுதான் அந்த பேட்டியை ஹிட் ஆச்சு. அவங்க வந்து அவங்க சித்தி வந்து ஒரு எழுத்தாளர், மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் எல்லாம் வந்து இந்திய மொழி சிறுகதைகள் எல்லாம் வந்து மொழிபெயர்க்கிறவங்க. ஆமா, சரஸ்வதி ராமநாத். இவர் சின்ன பையனா இருக்கும்போது அவங்கள சரஸ்வதி ராமநாத் அவங்க வந்து வீட்டுல இருக்கும்போது ஹாலில் வந்து அவரை தேடி வருகிற எழுத்தாளர்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நான் கவனிச்சிட்டு இருப்பேன். உலக சிறுகதைகள், இந்திய சிறுகதைகள் எல்லாம் பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு முறை வந்து அவர்கள் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய உரைக்கு அடையாறு நடக்கும்போது என்னை கூட்டிட்டு போனாங்க. அங்க அவர் பேசினதுல ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வாசகம் வேறொன்றும் அல்ல, உன் கண்களால் உலகை பார் என்று அந்த வாசகம் என்னை ரொம்ப கவர்ந்தது. இதுவரை உலகத்தில் எல்லாமே மரம்னு சொல்லுவான், மலைன்னு சொல்லுவாங்க. அவன் பார்வையில அந்த மலையை பார்த்திருப்பான், மரத்தை பார்த்திருப்பான். ஆனால் அந்த அனுபவத்தை, இந்த மரத்தை நீ பார்க்கும் போதும் அது ஒரு அனுபவமாக மாறுகிறது, மலையை நீ பார்க்கும் போது அனுபவம். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதற்கு முன்னாடி ஸ்டில் கேமரா வச்சு நிறைய படம் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு நான் பார்த்த மரம் வேறு, நான் பார்த்த மலை வேறு, அதை படம் எடுக்க ஆரம்பிச்சேன். அது புதுசா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க. அதுதான் பி.சி. ஸ்ரீராமாக உருவாவதற்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை எழுதினோன்னு நிறைய வேலை கொடுத்தாரு வல்லபன். நீ வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு தகுதியான ஆள் தான் அப்படின்ட்டு. அந்த நினைவு இப்ப வந்தது. ட்ரீம் கேர்ளை கனவு காணுகிற ஜீவா. நான் வந்து தித்திக்குது என்ற படத்தை, ஜீவானுடைய ஆரம்ப படம். அவர் பேர் அமர். அவருக்கு ஜீவான் பேர் மாத்தினதும் நான் ஜீவான் சொன்ன சார்ட்ட பேர் வைக்க போது சௌத்ரி சார்ட்ட அவனே பேர் வைக்கலாம், அவனுக்கு வேற ஏதாவது அமர் வேண்டாம், வேற ஏதாவது பேர் வைக்கணும்னாரு. ஜீவான் வைக்கலாம்னு சொன்னேன். அப்போ அவங்க அண்ணன் பேரே ஜீவன், அமருடைய அண்ணன் பேரு. ஜீவா என்ற பெயர் பாப்புலர் ஆச்சு. இவர் வந்து ஜீவா 2 போகுது, ஜீவா இல்லைன்னா 2.0. எனக்கு கொஞ்சம் மாடர்னா சொல்லணும். அடுத்ததா படக்குழுவினை வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய ஆனந்தம், சண்டை கொலி, பையா போன்ற வெற்றி படங்களின் கதாசிரியர், தித்திக்குதை படத்துடைய இயக்குனர் திரு பிருந்தாசாரதி சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் இருக்கின்ற திரையுலகினுடைய லெஜெண்ட்ஸ் பி.சி. சார், மருது சார் மற்றும் உள்ள என்னுடைய நண்பன் வசந்த பாலன், அந்த பெரியசாமி, இவங்க ரூம்மேட்ஸ் மற்றும் உள்ள அனைவருக்கும், எதிரில் இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள், பாரதி சாருடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பத்திரிகை துறையிலிருந்து அந்த நாற்காலிலிருந்து இந்த நாற்காலிக்கு வந்து உட்கார்ந்திருப்பவர் தான் எம்.ஆர். பாரதி. 92 நான் சென்னைக்கு வந்தேன். வந்து 2 அல்லது 3 நாளையே பாரதி சாரை நான் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்கு பக்கத்துல பார்த்தேன். நான் வந்தோடனே எனக்கு உதவி இயக்குனராக வேலை செய்வதற்காக அங்கங்க அலைஞ்சி ஒரு 10-20 முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்கும் போது அவர் ஒரு நாள் வந்து ஒரு பத்திரிகை தொடங்கி இருக்கோம், அதுல வந்து சில பேட்டி கட்டுரைகள் எடுத்துட்டாங்கன்னு கேட்டாரு. பேசும் பொம்மை என்ற ஒரு படம் பத்திரிகை, அது அசோகன், அந்த பாக்கெட் நாவல் அசோகன் அவங்க நடத்தினது. அதுல அவர் எடிட்டர். அதுக்கு முன்னாடியே ஒரு பத்திரிகை துறையில நீண்ட நாளாக பணியாற்றியவர். அதுக்கு முன்னாடியே வந்து பி.சி. சாருடைய மீரா படத்தினுடைய கதாசிரியர். இருந்தாலும் அவர் அப்ப வந்து வாய்ப்பு இல்லை என்பதற்காக சோர்ந்தில்லை, அதுக்கு மற்ற வேலைகள் செய்வார். அவருடைய வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு வாழ்க்கை என்று நான் பல முறை சொல்லியிருக்கேன். நினைச்சுப்பேன், ஒரு வாய்ப்பு இல்லை என்பதற்காக நாம் வந்து தேங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு சினிமா வாய்ப்பு இல்லை மீரா படத்துக்கு பிறகு, அதற்காக அவர் தயங்கவே இல்லை, பத்திரிகையாளராக வேலை செய்தார். அதற்கு பிறகு வந்து தொலைக்காட்சி தொடர்ல போய், தொலைக்காட்சி தொடர் கூட அல்ல, தொலைக்காட்சியினுடைய நீங்களும் ஜெயிக்கலாம் அப்படின்னு வந்து வெற்றி பெற்ற மனிதர்களை பேட்டி எடுத்து, ஒரு பெரிய பிசினஸ்ல இருக்கிறவங்கள அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பேட்டி எடுத்து அதை ஒரு நிகழ்ச்சியாக பண்ணிட்டு இருந்தார். அந்த நிகழ்ச்சியில நான் உதவி இயக்குனர். உடனே
இவரும் அஜயன் பாலாவும் நான் போனதுக்கு பிறகோ அல்லது நான் அவர் போனதுக்கு பிறகோ அவர் தான் ஃபர்ஸ்ட். அதுல வந்து அவர் உதவி. நாங்க பல ஊர்களுக்கு போவோம். அவர்கள் எல்லாம் வந்து ஒரு விளம்பர படம் கூட எடுக்காத ஒரு தொழில் நிறுவனம், பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருப்பாங்க. அவர்களை பேட்டி எடுப்போம். அவர்களுடைய கடையோ அல்லது நிறுவனத்தினுடைய ப்ராடக்ட்ஸையோ பேட்டி எடுக்கும் போதே ஷூட் பண்ணி அதை ஒரு விளம்பர படமாக எடுத்து அவர்களுடைய பேட்டியும் கலந்து ஒரு மிக மலிவான விலையில ஒரு 20,000 50,000 அந்த மாதிரி லெவல்ல வந்து அதை பேட்டியாக வெளியிடுவார். அது ஒரு அரை மணி நேரம் ராஜ் டிவியில வந்தா எங்களுக்கு ஒரு 5,000 3,000 அவ்வளவுதான் லாபம் கிடைக்கும். அதுல எங்களுக்கு ஒரு சின்ன சம்பளம் கொடுப்பாரு. அப்படி அந்த வேலையை செஞ்சாரு. அதுக்கு பிறகு அவங்களுடைய மனைவி ஒரு புத்தகம் எழுதி கொடுத்தாங்க. அவங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜினுடைய ப்ரொஃபசர். அந்த புத்தகத்தை வெளியிட்டார். அந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் போயிருக்கோம். 2 வீலர் வச்சுக்கிட்டு ஒரு 10-20 இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு நல்ல வெயில்ல வெறுக்க போயிட்டு திரும்பி அங்க போய் அங்க இருக்கிற அது வந்து அந்த புத்தகத்தை பாடத்திட்டத்துல வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ்க்கு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு வருவார் போய். அப்படி அந்த புத்தகத்தை அவர்கள் படித்து மாணவர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரே ஒரு புத்தகம். அதுக்கு பிறகு ஒரு காலேஜ்லயும் சேர்ந்து 30-35 காலேஜ்ல பாடத்திட்டத்துக்குள்ளார சப்டெக், அதாவது ஒரு நான் டீடைல் மாதிரி அவங்க வந்து சப்போர்ட்டிவான டெக்ஸ்ட் புக்காக பயன்படுத்தப்பட்டது. அந்த புத்தகத்துக்கு பிறகு இன்ஜினியரிங் காலேஜினுடைய ப்ரொஃபசர்ஸ்ட கான்டாக்ட் எடுத்து அதன் மூலமாக 4-5 புத்தகம் வெளியிட்டாரு. இன்றைக்கு நந்தா பெரியசாமி சொன்னதை போல 1000 புத்தகத்துக்கு மேலே சாருலதா பப்ளிகேஷன்ஸ்ல புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அது இந்தியாவில் இருக்கிற அனைத்து இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாடத்திட்டத்துல வைக்கிற அளவுக்கு அது முக்கியமான ஒரு பதிப்பகமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கு. அந்த பதிப்பகத்தினுடைய பெயர் சாருலதா பப்ளிகேஷன்ஸ். சென்னைக்கு வந்து முதல் 2 நாள்ல மீட் பண்ணோம் இல்லையா, அன்னைக்கு அவரோட பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடித்த படங்கள் என்னன்னு கேட்டாரு. நான் 3ஆம் பிறை அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை அவரோட நான் இணக்கம் கொள்வதற்கு அவருக்கு ரொம்ப போதுமானதாக இருந்தது. அப்ப அவர் வந்து அவரு உடனே வந்து சில படங்கள் பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு அவர் பேசின படங்கள் தான் சாருலதா படத்தால நான் பார்த்ததில்லை. குரோசாவாவுடைய படங்கள் பார்த்ததில்லை. நான் பார்த்து வளர்ந்தது எல்லாமே மண்வாசனை, முதல் மரியாதை, மௌனராகம், நாயகன், உதிரி பூக்கள், இந்த போன்ற படங்கள். கும்பகோணத்திலிருந்து வரும்போது நான் பார்த்த படங்கள் நல்ல தரமான படங்கள். அப்படி பார்த்த படங்கள் மற்ற கமர்ஷியல் படங்கள், முரட்டு காலை போன்ற படங்களோ அல்லது சகலாவளவன் போன்ற இந்த படங்கள் தான் பார்த்து வந்திருக்கேன். சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு இவர் போன்ற நண்பர்களை சந்திக்கும் போது அவர் வந்து முதல்ல குரோசாவா என்ற வார்த்தையை என் காதில் ஓதியவர் வந்து பாரதி தான். அதற்கு பிறகு சென்னை பிலிம் சொசைட்டில போய் நாசர் சார் தான் அசிஸ்டண்டா சேர்ந்தேன். அவங்க வந்து என்னை சென்னை பிலிம் சொசைட்டில சார் சேர்த்து விட்டாரு. அதுக்கு பிறகு பார்த்த படங்கள் தான் இந்த மாதிரி படங்கள்லாம். ஆகவே அவர் நல்ல ரசனை உள்ளவர். கவிதை, நாவல், சிறுகதை இது போன்ற ஒரு இலக்கிய பின்புலம் உள்ள தரமான கதைகளை அப்பயே சொல்வாரு. அவருக்காக நான் லிங்குசாமி, பாலாஜி சக்திவேல், நந்தா பெரியசாமி போன்றவர்கள்லாம் போய் ஒரு கதை, ஐயா என்ற ஒரு கதை, அந்த கதையை நாங்க பேசணும். அது படமா எடுப்பதற்காக நெப்போலியன் அப்போ நல்ல பீக்ல இருந்த டைம். அப்போ அந்த டயத்துல வந்து அந்த கதையை பண்ற வேண்டியது ஒரு அப்பா பையன் கதை. அது பண்ண முடியாம போச்சு. ஆனால் அதற்காகவும் ஒரு சோழலை தொடர்ந்து போராடுவார். வெவ்வேறு வேலைகள் செய்தாரு. ஆனால் 32 வருடங்கள் என்ன 92, அதுல ஒரு 8 வருஷம், இதுல ஒரு 24, 32 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து அவர் வந்து தன்னுடைய விட்ட கனவை அழியாத கோலங்கள் 2 என்ற ஒரு படமாக அவர் எடுத்தார். ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு சிம்பிளான ஒரு ஃபில்ம் மேக்கிங், ரொம்ப அழகான ஒரு படத்தை பார்த்து மிரண்டு போற அளவுக்கு ஒரு விஷுவல்ஸ் ரொம்ப தரமா எடுத்திருந்தாங்க. நாசர், ரேவதி, அர்ச்சனா இந்த வச்சு ரொம்ப அருமையான ஒரு கதை. அதே போல இந்த ட்ரீம் கேர்ள் இந்த படத்தை ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடி அதை போட்டு காமிச்சாங்க இதே தியேட்டர்ல. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிம்பிளாக எடுக்கப்பட்ட அழகான ஒரு காதல் கதை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற அந்த ஒரு ட்ரீம் தான் கதையே. இப்படி ஒரு பொண்ணு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே என்று ஏங்குற மாதிரியான ஒரு கனவு இருக்கு. அந்த கனவு அடையிறதுக்கு கனவே ஒரு எதிரியா இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். அதை வந்து படத்துல பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்துல வந்து ட்ரீம் கேர்ளாக டைட்டில் வச்சாச்சு. ஆனா வர்ற கதாநாயகி அப்படி இருக்கணுமே. ஆனால் வந்து அற்புதமான ஒரு கதாநாயகி வந்திருக்காங்க. ட்ரீம் கேர்ள் என்ற டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு நல்ல அழகான பேர் என்ன, ஹரிஷா. அருமையா நடிச்சிருக்காங்க, நல்லாவும் இருக்காங்க, நல்லாவும் வருவாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரீம் கேர்ளை கனவு காணுகிற
ஜீவா, நான் வந்து தித்திக்குது என்ற படத்தை ஜீவானுடைய ஆரம்ப படம். அவர் பேர் அமர். அவருக்கு ஜீவான் பேர் மாத்தினதும் நான் ஜீவான் சொன்ன சார்ட்ட பேர் வைக்க போது சௌத்ரி சார்ட்ட அவனே பேர் வைக்கலாம், அவனுக்கு வேற ஏதாவது அமர் வேண்டாம் வேற ஏதாவது பேர் வைக்கணும்னாரு. ஜீவான் வைக்கலாம்னு சொன்னேன். அப்போ அவங்க அண்ணன் பேரே ஜீவன், அமருடைய அண்ணன் பேரு ஜீவா என்ற பெயர் பாப்புலர் ஆச்சு. இவர் வந்து ஜீவா 2 போகுது, ஜீவா இல்லைன்னா 2.0. எனக்கு கொஞ்சம் மாடர்னா சொல்லணும். அவரு இந்த வில்லனால எதிர் நாயகனாக நடித்திருக்கிறாரு பிரபு, ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்பா சாலமன், ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாமே ரொம்ப தரமா வந்திருக்கு. இந்த மேடையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்றா, என்னை பிசி சாரை கூப்பிட்ட உடனே என்னையே கூப்பிட்டதுதான். இந்த சுமையா அவர்கள் வந்து மேடையில் பேசிட்டு இருக்கும்போது இவங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொல்லி உடனே சட்டுன்னு ஞாபகம் இல்ல. ஆனால் நான் விரும்பி பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி இந்த அரசியல் பெட்டை கலைஞர் டிவில. ரொம்ப அருமையா பண்ணுவாங்க, சிரிச்சுக்கிட்டே வந்து மிகப்பெரிய அரசியல் பேசிட்டு இருப்பாங்க. இவங்களும் இவரும் அவர் பேர் என்ன, வரவணை செந்தில். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அரசியல் பேட்டை. அவங்க பிசி சார் வந்த உடனே கூப்பிட்டதுனால அவருக்கு அருகில் அமர்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சினிமாவினுடைய அவரை வந்து நான் வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, 92ல பிசி சாரை போய் பேசும் படம் என்ற பத்திரிகையில, பேசும் படம் அல்ல பிலிமாலயா, இந்த அருள் செல்வன் கூட வந்திருக்காருங்க. ஆமா, இந்த சித்ராமணி வணக்கம், இவர்களோட நானும் வேலை செஞ்சிருக்கேன் என்பது எனக்கு மகிழ்ச்சி. கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மகன் சத்யா, சரவணன், இவங்க எல்லாருமே வந்து அப்ப என்னோட பணியாற்றியவர்கள் தான். எல்லாருமே தெரியும், ஒவ்வொருத்தர பேசணும் டைம் ஆயிடும். கணேஷ் அந்த காலகட்டத்தில் பிசி சாரை போய் பேட்டி எடுத்துட்டு வாங்கன்ட்டாங்க. பிசிஐ போய் நான் பேட்டி எடுப்பதற்கு என்ன கேள்வி கேட்கறது எனக்கு புரியல. நியூ பிலிமாலயா அந்த பத்திரிகையில வல்லவன் சார் வந்து ஆசிரியர். சரி போகும்ட்டு போனேன். போற வரைக்கும் ஒரு கொஸ்டினுமே தோணல. நான் பார்த்திருக்கேன், மௌனராகம் பார்த்திருக்கேன், நாயகன் பார்த்திருக்கேன். என்ன கேள்வி கேட்கறதுக்கு, ஒளிப்பதிவாளர்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்கறது, எனக்கு இன்னும் உதவி இயக்குனராகவும் சேரல, நான் ஒண்ணுமே செய்யல. நான் வந்து சென்னையில சினிமா பார்த்திருக்கேன் கொஞ்சோண்டு, கும்பகோணத்துல, அவ்வளவுதான். சில சிறுகதைகளும் சில கவிதைகளும் எழுதியிருக்கேன். போய் அவர்கிட்ட போய் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். போறதுக்குள்ள ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா வந்தது. சார், இப்ப உலகம் அறியப்பட்டிருக்கிற ஒரு பெயர் வந்து பிசி ஸ்ரீராம். இந்த பிசி ஸ்ரீராமும் உருவாவதற்கு நீங்க நடந்த பயணத்தை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். பிசி ஸ்ரீராமாக உருவான கதை அப்படிங்கிற டைட்டில்ல அந்த பேட்டி இருக்கும். அவரு அப்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னாரு. அதுதான் அந்த பேட்டியை ஹிட் ஆச்சு. அவங்க சித்தி வந்து ஒரு எழுத்தாளர், மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் எல்லாம் வந்து இந்திய மொழி சிறுகதைகள் எல்லாம் வந்து மொழிபெயர்க்கிறவங்க. ஆமா, சரஸ்வதி ராமநாத். இவர் சின்ன பையனா இருக்கும்போது சரஸ்வதி ராமநாத் அவங்க வந்து வீட்டுல இருக்கும்போது ஹாலில் வந்து அவரை தேடி வருகிற எழுத்தாளர்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நான் கவனிச்சிட்டு இருப்பேன். உலக சிறுகதைகள், இந்திய சிறுகதைகள் எல்லாம் பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு முறை வந்து அவர்கள் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய உரைக்கு அடையாறு நடக்கும்போது என்னை கூட்டிட்டு போனாங்க. அங்க அவர் பேசினதுல ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வாசகம் வேறொன்றும் அல்ல, உன் கண்களால் உலகை பார் என்று அந்த வாசகம் என்னை ரொம்ப கவர்ந்தது. இதுவரை உலகத்தில் எல்லாமே மரம்னு சொல்லுவான், மலைன்னு சொல்லுவாங்க. அவன் பார்வையில அந்த மலையை பார்த்திருப்பான், மரத்தை பார்த்திருப்பான். ஆனால் அந்த அனுபவத்தை, இந்த மரத்தை நீ பார்க்கும் போதும் அது ஒரு அனுபவமாக மாறுகிறது, மலையை நீ பார்க்கும் போது அனுபவம். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதற்கு முன்னாடி ஸ்டில் கேமரா வச்சு நிறைய படம் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு நான் பார்த்த மரம் வேறு, நான் பார்த்த மலை வேறு, அதை படம் எடுக்க ஆரம்பிச்சேன். அது புதுசா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க. அதுதான் பிசி ஸ்ரீராமாக உருவாவதற்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை எழுதினோன்னு நிறைய வேலை கொடுத்தாரு வல்லபன். நீ வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு தகுதியான ஆள் தான் அப்படின்ட்டு அந்த நினைவு இப்போ வந்தது. அதே போல மருது சார் வந்து என்னோட தேவதை, என்னோட இல்ல அவரோட நான் வேலை செஞ்சேன். நான் வந்து உதவி இயக்குனர் தேவதை என்ற படத்துல, நாசர் இயக்கிய படத்துல ஒவ்வொரு முறையும் அவரை சந்திக்கும் போது நாம் ஒரு வகுப்புக்கு போயிட்டு வர்ற மாதிரி உலக சினிமா, உலக ஓவிய உலகம், உலக இசை உலகம், உலக
இலக்கிய உலகம், அனைத்து கார்ட்டூன், முக்கியமாக கார்ட்டூன் கார்ட்டூனும் கண்ட அவ்வளவு பற்றியும் பாடமாக தினமும் சொல்லிட்டே இருப்பாரு. எங்களை எல்லாம் உருவாக்கியதில் அவருடைய என்னை பற்றி, என்னை போல ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இண்டஸ்ட்ரியில இருக்கிற பல பேரை உருவாக்கியதில் மருது சாருக்கு பங்கு உண்டு. அவர்கள் இடையில் நான் உட்கார்ந்து இருப்பதை நான் மாபெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் ரொம்ப அற்புதமான ஒரு கனவு உங்களுக்குள்ள விதைக்கக்கூடிய ஒரு அழகான படம். கனவை அடைவதில் வெற்றி பெற்ற பாரதி எடுத்திருக்கிறார். அவருக்கும் அவருடைய டீமுக்கும் வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி. மிக்க நன்றி சார்.